ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நம்ம மண்டேயோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொன்ன லெவல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொன்னது கேப் ஆகும். 80% கேப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மீதி 20% தான் கீழே கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட் 850 நம்ம கொடுத்துருந்தோம். செகண்ட் டார்கெட் 950 நம்ம கொடுத்துருந்தோம். 24,950 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும் ஹிட் பண்ணியிருக்காங்க. ஏன் செகண்ட் டார்கெட் ஹிட் பண்ணாமல் கீழே இறங்கியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக இந்த ஃபிஃப்டிலே உங்களுக்கு கிளியராக தெரியும். கரெக்டாக அந்த 50% 850 தொட்ட உடனே எவ்வளோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த சுத்தியல் டோஜி கேண்டில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. கரெக்டாக அந்த 24,850 தொட்ட உடனே கரெக்டாக ஒரு டோஜி ஹேமர் கேண்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், கிளியராக தெரியும். ஏன்னா அந்த நம்மளுக்கு அந்த கேண்டில் வந்தோடனே நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது. என்ன ரீசன்னா இன்றைக்கி பணப்புழக்கம் எந்த அளவுக்கு உள்ளே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொல்லப்போனால் உண்மையான ரீசன் சொல்லப்போனோம்னா ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி பணப்புழக்கம் அந்தளவுக்கு வரல. இங்கேருந்து எந்த ஸ்பீடுக்கு கீழே இறங்கினாங்களோ அதே ஸ்பீடுக்கு மேலே ஏறியிருக்காங்க. அப்போ லிக்விடிட்டின்றது அங்கே அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, 0 தான். இப்போ 10 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்காங்க, 10 பாயிண்ட் மேலே ஏறியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குது? 0க்கு 0 மார்க் தான் வரும் அந்த இடத்துல. ஸோ அதனால தான் இன்றைக்கி பணப்புழக்கம் அந்தளவுக்கு எதுவுமே வரல உள்ளே லிக்விடிட்டி. ஸோ நம்மளோடது கரெக்டாக 850 உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். கீழே கரெக்டாக 24,700 நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த மந்தோடது அந்த இம்பார்ட்டன்ட் லெவல்லேருந்து 50 போட்டு நீங்கள் மேலே அந்த 25,000 நம்ம சொல்லியிருந்தோம் லெவல் சொல்லியிருந்தோம் மேலே அப் சைடில். அந்த லெவலில் வச்சு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். மேலே போயிட்டு அங்கேருந்து 75% கீழே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. சரி, உங்களுக்கு இந்த இதுதான் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே 50 நீங்கள் அப்படியே தலைகளாக திருப்பி போட்டு பாருங்கள். மேலே அந்த 50% கரெக்டாக போய் டார்கெட் ஹிட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இருங்க, உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதை பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா? 50% கரெக்டாக அந்த டோஜி போட்டு முடிச்சிருக்காங்களா? மேலேயும் உங்களுக்கு க்ளீனாக பார்த்தாலே தெரியும். ஸோ நாளைக்கு நம்மளுக்கு இந்த 75% ஒர்க் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒரு 50% சான்சஸ் இருக்குது. இங்கே காலையில் மார்னிங் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து எந்த அளவுக்கு அப்படியே அரைச்சி கொண்டு போய் மேலே கொண்டு போய் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அந்த 50%ல் அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் கீழே இறங்கும்போது ஒன்றுமே இல்லை. ஒரே இதுதான், 2 கேண்டில் தான். 2 கேண்டிலில் உங்களுக்கு கீழே கொண்டு 75%ல் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னொரு இது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து மேலே அந்த 25,000 நம்ம லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள். ஒரு 120 பாயிண்ட் வரும். ஸோ அதே 120 பாயிண்ட்டை அப்படியே கீழே எடுத்துகிட்டு நிப்பாட்டுங்க. 75%ல் இங்கே கீழே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. சேம் பேட்டர்ன் தான் நடந்திருக்கு. அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பாக்ஸ்குள்ளே ஓப்பன் ஆனால் எங்கே போனாலும் திருப்பியும் பாக்ஸ்குள்ளே தான் ஆகணும் அப்படின்றத கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே தான் ஓப்பன் ஆகிருப்பாங்க. மேலே போயிட்டு அகைன் திருப்பியும் பாக்ஸ்குள்ளேயே பாக்ஸோட சென்டரில் முடிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, இன்றைக்கியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம்?
அதை நம்ம பார்த்துருவோம். நாளைக்கோடது வந்து பார்த்திங்கன்னா கேப்பை பார்க்குறதுக்கு தான் வாய்ப்புகள் 50%. கேப்பை பார்க்குறதுக்கு 50%, கேப் டவுன் ஆகிறதுக்கு 50% இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பணப்புழக்கம் வந்து அந்தளவுக்கு உள்ளே வரல. ஸோ அதனால் 50% தான் சான்சஸ் இருக்குது ரெண்டு பக்கமுமே. ஒருவேளை கேப் அப் ஆனாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன டார்கெட்டு தான் 24,980. அதை விட்டோம்னா அடுத்தது வந்து செகண்ட் வந்து 25,000. ஒருவேளை கேப் டவுன் ஆனாங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே கீழே சொன்னது தான் லெவல்ஸு. 24,600 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 24,550 செகண்ட் டார்கெட் கீழே சொன்ன லெவல். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அண்ட் நாளைக்கோட லெவல்ஸ். நாளைக்கு நிஃப்டியோட சேர்த்து நீங்கள் மிட் கேப்பையும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. அதனால் நீங்கள் மிட் கேப்பையும் சேர்த்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.